ஒரு வழியா விஜய் குமரன் ஜெயிக்கிறத கண் முன்னாடி பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம அவங்கள ஃபாலோ பண்ணி இப்போ அவங்க எங்க இருக்காங்கன்ற வீட்டு அட்ரஸையுமே பார்த்துறாங்க. இதை பார்த்துட்டு விஜய் ரொம்பவே ஹாப்பியாக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த வீட்டு ஓனர் யாருன்ற விஷயம். சொல்ல போனா அவங்க தாத்தாவோட ஒரு ஃப்ரெண்டு தான். இந்த விஷயத்த உடனடியாக விஜய் தாத்தா கிட்ட போயிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட தாத்தாவும் ரொம்ப ரொம்ப சூப்பர், இது நான் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க அந்த வீட்டு ஓனருக்கு கால் பண்ண. இதை கேட்டுட்டு விஜயுமே ரொம்பவே ஹாப்பியோட அந்த வீட்டு ஓனர்கிட்ட பேசலான்ற ஆர்வத்தோட இருக்காங்க. ஆனா அப்போ தாத்தாவும் கால் பண்ணி அந்த வீட்டு ஓனர் கிட்ட ஸ்பீக்கர்ல போட்டு போனை பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட இந்த மாதிரி, ஆமா உன்னோட வீட்டுக்கு இப்போ புதுசா ஒரு குடும்பம் குடி வந்திருக்குல்ல, அவங்கள பத்தி உனக்கு என்ன தெரியும்னு கேட்க உடனே அவங்களும் அவரோட குடும்பத்தை பத்தி ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்ட உடனேயே தாத்தா இன்னுமே ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க. எல்லாத்துக்கும் மேல சரி சரி உங்ககிட்ட நாங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியாகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த குடும்பம் என்னோட சம்மந்தி வீடு தான் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஷாக்கான அந்த வீட்டு ஓனரும், இதை என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியலையே, உங்களோட சம்மந்தி எப்படி இந்த மாதிரி ஒரு இடத்துல இங்க வந்திருப்பாங்க, எல்லாத்துக்கும் மேல அவங்கள பார்த்தா அவ்வளவு பெரிய இடம் மாதிரியே தெரியலன்னு சொல்ல உடனே தாத்தாவும், அவங்க இதுக்கு முன்னாடி ரொம்பவே நல்ல நிலைமையில இருந்தவங்க தான்ப்பா, ஆனா என்ன கொஞ்சம் சில துரோகத்தால அவங்க இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க. இருந்தாலும் என் பேரன் அந்த குடும்பம் இப்படி இருக்கும்போதுதான் அந்த குடும்பத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இருந்தாலும் இப்போ ஒரு சின்ன பிரச்சனையால அவங்க இப்போ என் பேரங்கிட்ட இருந்து அந்த பொண்ணை பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஏன் அவங்க எங்க இருக்காங்கன்றத கூட என் பேரன் எப்படியோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டான். இருந்தாலும் இப்போ அவங்க உன்னோட வீட்டுலதான் இருக்காங்கன்றத பார்த்த உடனேயே எங்களுக்கு கொஞ்சம் உதவி தேவைப்படுதுன்னு சொல்ல உடனே அவங்களும் என்ன உதவினாலும் தயங்காம கேளுங்க. எனக்கு ஏற்கனவே அந்த பொண்ணை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுச்சு, விஜய் கூட சேர்ந்து பார்த்தன்றதே நீங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் இப்போ எனக்கு புரிய வருதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணணும் உங்க பேரனுக்காக, இல்ல என் பையன் ஸ்தானத்துல இருக்கவங்களுக்காக நான் என்ன பண்ணணும், ஏன்னா உங்களோட குடும்பமே எனக்கு உதவி பண்ணனால தான் நான் இப்போ இந்த மாதிரியான ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன்னு சொல்லிட்டு என்னோட நன்றி கடனை காட்டுறதுக்காக நான் என்ன வேணாலும் உங்களுக்கு பண்ண தயாரா இருக்கேன்னு சொல்ல இதை கேட்ட தாத்தாவோ, இரு என் பேரை உங்ககிட்ட பேசுவான், அவன் உங்ககிட்ட ஏதோ கேட்கணுமான்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட போனை கொடுக்க உடனே விஜயும் அவங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு தாத்தா ரொம்பவே அதிர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம போனை கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா விஜய் கிட்ட, விஜய் நீ கொஞ்சம் அவசரப்படுறியோன்னு தோணுது, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணு, ஏன்னா இந்த விஷயத்துலயும் நீ அவசரப்பட்டு தப்பு பண்ணிடாதுன்னு சொல்ல உடனே விஜயும், இல்ல தாத்தா இதுதான் சரியான முடிவு, நான் இதுக்கப்புறமா பாருங்க எந்த அளவுக்கு காவேரிக்கு பெஸ்டான ஆளுன்றத அவங்களோட குடும்பத்துக்கிட்ட நிரூபிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்களோட திங்ஸை பேக் பண்ணி எடுத்துட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பி போக பார்க்க இதை பார்த்த தாத்தாவும், நீ வரும்போது காவேரியோட தான் வருவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கறேன்னு சொல்றாங்க. உடனே விஜய்க்கு ரொம்பவே நம்பிக்கையோட தாத்தா கிட்ட சொல்லிட்டும் பாட்டிக்கிட்டையும், சரி பாட்டி நான் கிளம்புறேன், என்ன விஷயம்ன்றத தாத்தா சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக பார்க்க அப்ப கரெக்டா ரூம்குள்ள இருந்த வெண்ணிலாவும் விஜய் தன்னோட பேக்கோட கிளம்புறத பார்த்துட்டு ரொம்பவே பதட்டத்தோட, விஜய் எங்க போற என்னை விட்டுட்டு போகாதுன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்க. ஆனா விஜயும், இங்க பாரு வெண்ணிலா, நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போறேன், நான் வர்ற வரைக்கும் நீ இங்க அமைதியா இரு, அப்படி இல்லைன்னா தாத்தா நீங்க இவளை ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணிருங்க, நான் டாக்டர் கிட்ட என்ன விஷயம்ன்றத கேட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க வெண்ணிலா கிட்ட, நான் என்னோட லைஃப்ல ஒரு முக்கியமான விஷயத்த பண்றதுக்காக போறேன், அதனால தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போக இதை பார்த்த வெண்ணிலாவும் விஜய் சொல்லிட்டு மறுபடியும் அவங்களோட கையை பிடிக்க. ஆனா விஜயும் இந்த தடவை தான் காவேரியை பத்தி மட்டும்தான் கவலைப்படணும்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட கையை எடுத்து விட்டுட்டு அந்த நர்ஸை கூப்பிட்டு, நர்ஸ் நீங்க இவங்களை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு காவேரி நான் வருவேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட காவேரிக்காக அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்போ வெண்ணிலா என்னதான் கூப்பிட்டாலும் அவங்கள திரும்பி கூட பார்க்காம போறாங்க. ஆனா என்ன விஜய் இந்த விஷயத்த காவேரி முன்னாடி பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா விஜய்க்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்திருக்காது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பட் இந்த பக்கம் விஜய் அப்படி அந்த ஓனர் கிட்ட என்னதான் பேசினாங்கன்றது இப்பதான் நமக்கு புரிய வருது. ஏன்னா அவங்க கரெக்டா தன்னோட பேக் எடுத்துட்டு அந்த ஓனரோட வீட்டுக்கு தான் போறாங்க. அந்த ஓனரோட வீடு வேற எங்கேயும் கிடையாது, இப்போ காவேரி குடியிருக்காங்கல்ல அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு. ஸோ இதனாலதான் விஜய் அவங்க கிட்ட ஏதோ ஒன்று பேசியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அவங்க அந்த வீட்டுக்கு போய் அவங்க கூட தங்க போறாங்க. அந்த ஓனர் கூட ஒரு பையன் மாதிரி அவங்க தங்க போறாங்க. எதிர் வீட்லயே இருக்க விஜய பார்த்து கண்டிப்பா காவேரி கொஞ்சமா தன்னோட மனசுல இருக்க காதலை வெளிக்கொண்டு வருவாங்க. அத அவங்களோட குடும்பத்துல இருக்கவங்கள புரிஞ்சுப்பாங்க. தான் காவேரிக்காக எந்த அளவுக்கு இறங்கி வரன்றத அவங்களோட அம்மாவும் புரிஞ்சுப்பாங்கன்ற நம்பிக்கையோடு தான் அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா முதல் நாள் உள்ள போன விஜய யாருமே பார்க்கவே இல்லை. அதனால அவங்க ரொம்பவே நார்மலாவும் ஹாப்பியாவும் தான் இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல குமரன் அந்த காம்படிஷன்ல வின் பண்ணதுனால எல்லாருமே செம்ம ஹாப்பியா கொண்டாடிக்கிட்டு இருக்க. இதை பார்த்தா காவேரியும் ஹாப்பியோட நின்றுட்டு இருக்கும்போது அங்க போன குமரனும் காவேரி கிட்ட அந்த செக் எடுத்து கொடுத்து, இங்க பாரு நீ அப்பள பிசினஸ் பண்ண போறல்ல, அதனால இந்த பணத்தை வச்சு நீ என்ன பண்ணணுமோ பண்ணுன்னு சொல்ல. ஆனா இதை பார்த்துட்டு ஷாக்கான காவேரியும், என்ன மாமா பண்ணிட்டு இருக்கீங்க, இவ்வளவு பெரிய பணத்தை என்கிட்ட கொடுக்குறீங்க, தயவு செஞ்சு இதை நீங்களே வச்சுக்கோங்க, உங்களுக்கு இது கண்டிப்பா பின்னாடி நிறையவே தேவைப்படும் சொல்லிட்டு அவங்க கிட்டே கொடுக்க. ஆனா கங்காவோ, இங்க பாரு இது எல்லாமே நம்மளோட குடும்பத்துக்காக தானே பண்றோம், இதை நீ வச்சுக்கோ, நம்மளோட குடும்பத்துக்காக தானே நீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போற, இதை வச்சு ரொம்பவே
நல்லபடியா பிசினஸை கொண்டு போ, சரியா? உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு காவேரிக்கு உறுதுணையா நின்றுட்டு இருக்க. இதை பார்த்த காவேரியும் பதட்டத்தோட, எனக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுத்துருக்கீங்க, எனக்கு இப்பவே கை கால்லாம் நடுகுதுன்னு சொல்ல. ஆனா குமரனும், நான் செஞ்ச தப்புக்கான பரிகாரமா ஒன்றும் நான் இதை பண்ணல, என் தங்கச்சியால என்னனாலும் பண்ண முடியுன்ற நம்பிக்கையோட இதை பண்றேன், அதனால நீ பயப்படாம உன் அண்ணன் கொடுத்ததா இதை நீ வச்சுக்கோன்னு சொல்ல. இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமான காவேரியும் ரொம்பவே தேங்க்ஸ் மாமான்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் பாருங்க நம்ம அம்பானி லெவலுக்கு போக போறோம்னு சொல்லிட்டு அந்த பிசினஸ்க்கான என்னென்ன பிளான்லாம் போடணுமோ அது எல்லாத்தையுமே சாரதா கூட சேர்ந்து போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த நாள் இதுக்கான ரா மெட்டீரியல்ஸை வாங்கணுன்றதுக்காக அவங்க வெளியே கிளம்பி வர, அப்ப கரெக்டா விஜயும் வாசல்லையே நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஷாக்கான சாரதாவும் காவேரியை திரும்பி பார்க்க, காவேரியோ, இல்லம்மா எனக்கு நிஜமாவே தெரியாது, நான் தான் உனக்கு சத்தியம் பண்ணியிருக்கல, நான் கண்டிப்பா அவங்க கிட்ட பேசக்கூட மாட்டேன்னு, நான் அவங்களோட ஃபோனை கூட அட்டன் பண்ணல, நம்ம இங்கே இருக்கிற இடம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லைன்னு சொல்ல. ஆனால் சாரதாவோ கோவத்தோட காவேரியை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாரையுமே நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், அந்த விஜய் கூட யார் என்ன தொடர்பில் இருக்கீங்க, யார் நம்ம இங்கே இருக்கோன்ற விஷயத்த அவங்ககிட்ட சொன்னீங்கன்னு சொல்லி கேட்க, இதை கேட்டுட்டு ஷாக்கான குமரனும், என்னத்த சொல்கிறீங்க, விஜய் இங்கே வந்திருக்கானா அப்படின்னு கேட்க, உடனே சாரதாவும் ஆமான்னு சொல்லிட்டு எதிர் வீட்டில் தான் விஜய் நின்றுட்டு இருக்கதா சொல்ல, குமரனும் எதிர் வீடு நம்மளோட ஓனர் வீடாச்சேன்னு சொல்லிட்டு உடனடியாக நான் இதை பற்றி பேசிட்டு வரேன்னு அவங்களோட ஓனர் வீட்டுக்கு போகான வாசலையும் செம்ம தன்னாவிட்டோடையும் கெத்தோடையும் விஜய் நின்னுக்கிட்டு காவேரியை சைட் அடிக்கிறதுக்காகவே பார்த்துட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு குமரன், இங்க பாருங்க, நீங்க பண்றதெல்லாம் சரியே கிடையாதுன்னு சொல்ல. ஆனா விஜயோ, என்ன சரி கிடையாது, நான் என்னோட சொந்தக்காரங்க வீட்டுல நின்றுட்டு இருக்கேன், இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு குமரன் ஷாக் ஆனது மட்டும் இல்லாம உடனடியே உள்ள போயிட்டு அந்த ஓனர் கிட்ட பேச, அந்த ஓனரும் இந்த மாதிரி என்னோட திக் ஃப்ரெண்டோட பையன் தான் அவன், அவங்களோட குடும்பமே எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரின்னு சொல்லிட்டு அவங்க இங்க இருக்கனால உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் உங்களுக்கு ஏதாவது சம்பந்தமானு கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி அவங்க கேட்கறத பார்த்த உடனே குமரன், அப்பனா காவேரியோட ஹஸ்பண்ட் தான் விஜய்னு சொல்லிட்டு தெரியாததுனால தான் அவங்க இவங்களை இங்கே தங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறதுனால, சச்ச அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ புது ஆளாக இருக்கானு கேட்க வந்தேன்னு உடனடி அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் அப்போதான் நமக்கு புரிய வருது, விஜய் இந்த மாதிரி தான் யாருன்றத வெளியே காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் விஜய் அவங்க கிட்ட பேசியிருக்காங்க. அதனால தான் இப்போ குமரனும் சைலண்டாக கிளம்பி போயிருக்காங்க. ஒருவேளை அந்த ஓனருக்கு மட்டும் விஜயும் காவேரியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ற விஷயம் தெரிஞ்சிச்சு, கண்டிப்பாக அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவாங்கன்றது விஜய்க்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவங்க இந்த மாதிரியான ஒரு பிளானையே போட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஓனருமே விஜய்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி குமரன் கிட்ட பேசியிருக்காங்க. அதை நம்ம குமரனும் உடனடியாக வீட்டுக்குள்ள போயிட்டு சாரதா கிட்டையும் அங்க இருக்கவங்க கிட்டையும் நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கு. ஆனா சாரதாவோ, இல்ல இதுக்கு மேலேயும் நம்மளால இந்த வீட்டுல இருக்க முடியாது, தம்பி நீங்க வேற ஏதாவது வீடை பாருங்கன்னு சொல்ல. ஆனா அங்க இருந்த கங்காவும், அம்மா என்னமா புரியாம பேசிட்டு இருக்க, இந்த வீடு கிடைக்கிறதுக்கே நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு, இன்னொரு வீடு தேடுறதுலாம் ரொம்ப பெரிய கஷ்டமா, அவங்களுக்கு தான் காவிரியை பத்தி சரியா தெரியல, இன்னும் கொஞ்ச நாள் அங்க தங்குவாங்களா, அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க, நம்ம அதுக்காக வீட்டை காலி பண்ணணும், அப்படியே வீட்டை காலி பண்ணணும்னாலும் இன்னும் நமக்கு ஒரு 4-5 மாசமாவது டைம் தேவைப்படுமா, ஏன்னா நம்ம அவ்வளோ வாடகை கொடுத்துருக்கோம், அது மட்டும் இல்லாம அட்வான்ஸும் கொடுத்துருக்கோம், அது எல்லாத்தையுமே இப்பவே திருப்பி கேட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அதான் நம்ம இருக்கோம்ல விஜய், அப்படி என்ன பண்ணிட போறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பயப்படுறீங்கன்னு சொல்ல. இதை கேட்டுட்டு சாரதாவும் கொஞ்சம் கடுப்போட நின்றுட்டு இருக்கா. ஆனா காவேரியோ, அம்மா நீங்க என்ன நம்புறீங்கல்ல, விஜய் என்ன பண்ணாலும் சரி, நான் உங்களோட பேச்சை மீறவே போறதில்ல, அதனால தயவு செஞ்சு அவங்க இருக்கிறத பத்தி யோசிச்சு வருத்தப்படாமையும் கண்டுக்காமையும் இருங்க, நம்மளோட வேலையை பார்க்கலாம், வாங்க லேட் ஆயிட்டு இருக்கு, பிசினஸ்க்கு தேவையான பொருட்களை வாங்க போகலாம்னு சொல்லிட்டு அவங்க சாரதாவை அங்கிருந்து வற்புறுத்தி கூட்டிட்டு போக, சாரதாவும் வேண்டா வெறுப்போட செம்ம கடுப்போட விஜயை முறைச்சு பார்த்துக்கிட்டே கிளம்பி போறாங்க. இதை பார்த்த விஜயும், அப்பாடா ஒரு வழியா அவங்க எங்கே இருக்கலான்ற முடிவுக்கு வந்துட்டாங்கன்றது இப்ப நல்லா புரியுது, இதுக்கப்புறமா என் பொண்டாட்டிய நான் எந்த அளவுக்கு லவ் பண்றேன்றத எல்லாருக்கும் புரிய வைக்காம விடவே போறதில்லன்னு சொல்லிட்டு கெத்தா நின்றுட்டு இருக்கா. ஆனா கங்காவும் குமரன் கிட்ட இந்த மாதிரி விஜய் காவேரிக்காக பண்றதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு நம்ம உண்மையாவே ரொம்பவே அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டோன்னு குற்ற உணர்ச்சியா இருக்குன்னு சொல்ல. உடனே குமரனும், எனக்கும் அப்படிதான் தோணுது, பட் இருந்தாலும் என்னால இன்னுமே விஜயை மன்னிக்க முடியலன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா விஜயோ ரொம்பவே ஹாப்பியோட கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட குடும்பத்தை மாத்த போறோன்ற நம்பிக்கையோட நின்றுட்டு இருக்காங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு வழியா விஜய் காவேரியோட கண்ணில் படுற மாதிரியே இருக்கிறது மட்டும் இல்லாம காவேரியோட குடும்பத்தை மாத்துறதுக்காக அவங்க என்னோட முதல் அடியை எடுத்து வச்சுட்டாங்க. சோ விஜய் எப்படியாவது காவேரியோட குடும்பத்துக்கு தான் காவேரி மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கன்றத கூடிய சீக்கிரம் புரிய வச்சிருவாங்களா, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு இன்னும் சில பல கஷ்டங்கள் வரப்போகுதா? சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் காவேரி விஜயும் கண்டிப்பா கடைசியில ஒண்ணு சேர்ந்துருவாங்க தான், பட் அது எப்பதான் சேர போறாங்க, எப்படிதான் சேர போறாங்கன்னு உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.